நம்ம கண்ணுக்கு தெரியிற பாதி விஷயம் வெறும் பொருள் தான் சொன்னா நம்புவீங்களா? ஆனா அதை தாங்கி நிக்கிற ஆதாரம் நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது. மரம் ரொம்ப அழகா தெரியும், ஆனா அது வெறும் பொருள் தான். அதை தாங்கி நிக்கிறது வேறு, அதுதான் ஆதாரம். வீடு பிரம்மாண்டமா தெரியும், ஆனா வெறும் பொருள், ஆதாரம் பேஸ்மெண்ட் தான். பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். 100 இன்ச் டிவி வெளியில தெரியும், ஆனா அதுல ஓடுற கரண்ட் தான் ஆதாரம். இதே மாதிரி தான் நம்மளோட மணியும். 2010ல நீங்க ஒரு டிவிஎஸ் பைக்கை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதோட வேல்யூ கம்மியா இருக்கும். அதுவே அவங்களோட ஷேர் வெறும் 5000 ரூபாய்க்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த டைமுக்கு ஒரு 3,50,000 ரூபாய் உங்களுக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கும். கோல்ட்ல 20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு 1 lakh அப்போ வேல்யூவா ஆட் ஆயிருக்கும். கோல்டோட ஷேர்ல நீங்க ஒரு 20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு வேல்யூ ஒரு 18 லட்சம் ரூபாய் ஆட் ஆயிருக்கும். நீங்க இன்வெஸ்ட் பண்றது பொருளா ஆதாரமா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சீக்ரெட் தெரிஞ்சுக்க என்னோட ஐடியை ஃபாலோ பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் கமெண்ட் பண்ணுங்க.